ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் தி சேனல் ஸ்டார் வாய்ஸ் ஓர் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ட்ராமா பார்க்க போகிறோன்னா டேர் டு லவ் மீ. இது ஒரு காதல் கதை. வாங்க இந்த ட்ராமாக்குள்ளே இப்போ போகலாம். ஓப்பன் பண்ணால் ஒரு ரெஸ்டாரண்ட்டை காட்டுறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு 2 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த 2 பேர் யாருன்னா, ஒன்று ஹீரோ, இன்னொன்று ஹீரோயின். நம்ம ஹீரோ பேர் வந்து பார்த்திங்கன்னா யூன் போக், ஹீரோயின் பேர் பார்த்திங்கன்னா கிம். இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கான்னு தெரில, ஆனால் எனக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. கிம் ஐ லவ் யூ சொன்னோன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே அவங்களுக்கு வாட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, நம்ம எதுக்கு இப்போ தனித்தனி மேஜியில் உட்காந்துருக்கோம், நம்ம ஏன் ஒரே மேஜியில் உட்காரக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு, முடியாது, என்னோடய டீச்சரோட நான் டேபிளில் பயந்துக்க மாட்டேன், எனக்கு அதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. உடனே நம்ம ஹீரோயின் எஞ்சிடுறாங்க. எஞ்சி நின்றுக்கிட்டு ஹீரோ பக்கத்தில் வராங்க. பக்கத்தில் வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு, முடியாது, நிறுத்துங்க, நான் உங்களை லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோனையும் விடுறதா இல்லை. அப்படி நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தையத்தக்கன்னு குதிக்காங்க. அப்படி குதிக்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, வலிக்கு கீழே விழ போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறது, நம்ம ஹீரோயின் போட்டிருந்த டையை அப்படி பிடிச்சி இழுத்து மேலே கொண்டு வந்துடுறாங்க. அப்படியே சாக்கில் நம்ம ஹீரோயின் நிற்க, அந்த டையிலேருந்து கையெடுத்துட்டு சாரி, நான் உங்கள் கை மேலே கை வைக்கலாம் பார்த்தேன், அது எட்டலை, அதனால தான் உங்கள் டை மேலே கை வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரின்னு கேட்டுட்ருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஹீரோவோட கையை பிடிச்சி நான் உன்னை லவ் பண்ணுறேன், என்ன லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அந்த இடத்துல டைட்டில் கார்டை போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை ஒரு கும்பலை தான் காட்டுறாங்க. அங்கே பழைய பொருட்கள்லாம் திருடி ஏழை விட்டுட்ருப்பாங்க. இப்போ அங்கே ஒரு கூஜாடி இருக்குது. அந்த கூஜாடி வந்து ஒரு 4 மில்லியனுக்கு விற்றுடுறாங்க. விற்று முடிச்சக்கப்புறம் இன்றைக்கி இரவு ஒரு பெரிய ஒரு பொருள் உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மேப் ஒன்று காட்டுறாங்க. அது என்ன மேப்புன்னு பார்த்தீங்கன்னா, கொரியாவோட கலாச்சார பாரம்பரியத்தோட ஒரு மேப்பு. அந்த மேப்பு சமீபத்தில் காணாமல் போய் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழை வர்றவர் சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த ஏழை வர்றவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, உள்ளக்கு ஒரு ஆள் உட்காந்துருக்காரு. அவர் தான் இதுக்கெல்லாம் பாஸ் போல். அவர் திரும்பி பார்த்த உடனே அவன் 2 கை காட்டுறான். 2 கை காட்டினோன்னா இவன் 2 கோடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஏலம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது வெளியே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வெளியே சுற்றி நிற்கிற பாடி கார்டெல்லாம் அடிச்சிட்ருக்காரு. அங்கே ஒரு கேட்டு ஒன்று இருக்குது. அந்த கேட்டுக்குள்ளே போய் ஒரு பூட்டை போட்டு லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணி முடிச்சுட்டு அங்கே ஒரு குட்டி யானை இருக்குது. அந்த குட்டி யானையில் வந்து கடத்திட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் அந்த குட்டி யானையில் ஏற்றிட்டு இருக்காங்க வேறு இடத்துக்கு கொண்டு போக. இப்போ அதில் ஒரு ஆள் அடித்து போட்டுறாரு. இன்னொரு ஆள் வந்து அந்த வில்லன் இருக்கான்ல, அந்த வில்லங்கிட்ட போய் தகவலை சொல்கிறான், வெளியே இப்படி பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பாஸும் எஞ்சி கிளம்பி போயிடுறாரு. இப்போ ஏழவரம் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, 4 கோடிக்கு இந்த மேப்பை விற்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றியில் எடுத்து அடிக்க போகிறான். அந்த அடிக்க போகிற நேரத்தில் பவர் கட் ஆகிடுது. பவர் கட் ஆகுனா என்னாச்சு அப்படின்னு சுற்றி பார்த்தா அந்த அவங்க பாஸ் அவங்க இல்லை. உடனே எல்லோரும் ஓடுங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளியே வந்து பார்க்காங்க. வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ முன்னாடி நின்றுட்டுருக்காரு எல்லோரும். அதில் ஒரு மொட்டை தலையன், யார் இவன், எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கான் அப்படின்னு கேட்குறான். யார் நீ அப்படின்னு கேட்டோன்னா ஹீரோ திரும்பி நின்று ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நாட்டின் கலாச்சார பாரம்பரிய பொருட்களை சில குற்றவாளி திருடுறதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால தான் இங்கே வந்து அதை தடுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ அதில் இன்னொரு மொட்டை நின்றுக்கிட்டு என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கட்டத்தை போடுறான். உடனே நம்ம ஹீரோ தலையாயிட்டு, இது நல்ல பழக்கம் இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போகிறாரு. உடனே அந்த அவங்க எல்லோரும் பயந்து போய் ஓடி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கதவு இருக்குது. அந்த கதவை லாக் பண்ணுறாரு. லாக் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கல யாரும், நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தொப்பியை கழட்டி அங்கே வைக்கிறாரு. அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறா, வேகமாக ஓடி வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். அப்போ நம்ம ஹீரோ அவனை பிடிச்சி அடித்து உடச்சி எல்லாத்தையும் போட்டு வெளுத்துட்ருக்காரு. இந்த நேரம் பார்த்திங்கன்னா அந்த ஏழை வர்றவன் வெளியே வந்து பார்த்துட்டு ஃபைட்டு நடக்க தெரிஞ்சுக்கிட்டு வேகமாக இன்னொரு கதவு இருக்குது, அந்த பக்கமாக வெளியே தப்பிச்சு ஓட பார்க்குறான். அங்கே போய் பார்த்திங்கன்னா அந்த கதவு பூட்டியிருக்கு. அது மெயின் டோரு. நம்ம ஹீரோ தான் பூட்டியிருப்பார். இப்போ என்ன பண்ணுறான், பக்கத்தில் ஒரு சேரில் வந்து ஒரு கோடாலி இருக்குது, பெரிய கோடாலி. அதை எடுத்து அடிக்கலாம் பார்க்கான். பக்கத்தில் வராத கொன்றும் அப்படின்னு சொல்லி மிரட்ட பார்க்குறான். இன்னொரு சின்ன கோடாலி இருக்குது, அதை எடுத்துகிட்டு ஹீரோ அடிக்க போகிறான்னு பார்த்தா திரும்ப நின்று அந்த கேட்டு சங்கிலியை போட்டு உடச்சிட்டு இருக்கான். உடனே ஹீரோவை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படி போயிடுறாரு. கேட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே நிறைய போலீஸ்காரங்க நிற்காங்க, ஹேண்ட்ஸ் ஆப் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க கையில் உள்ள ஆயுதத்தை கீழே போட்டுட்டு
கை தூக்கிடுறாரு. உடனே இவங்க 3 பேத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதில் ஒரு இந்த ஏலம் விடுறவங்க கேட்குறான் போலீஸ்கான்ட்ட, யார் இவர் அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே பழங்காலத்து பொருள் எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ அந்த போலீஸ்காரர் சொல்கிறாரு, சிவங்கிலேருந்து உங்களை பிடிக்க வந்திருக்காரு அவர் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த ஏலம் விடுறவன் சிவம் கிராமத்தில் இருந்தா அப்படின்னு ஆச்சரியப்படுறான். இப்போ நமக்கு அந்த கிராமத்தை காட்டுறாங்க. இந்த கிராமத்தில் பழங்கால பொருட்கள், கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே இந்த கிராமத்துலலாம் இருக்கும். இது ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. மக்கள் அதிகமாக இந்த இடத்துக்கு வராங்க. இப்போ அப்படி சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ நடந்து போயிட்டுருக்காரு. அந்த சிவம் கிராமத்தில் எல்லோரும் ஹீரோவுக்கும் வணக்கம் வச்சுட்டு இருக்காங்க. வணக்கம் வணக்கம் அப்படின்னு ஹீரோவும் பதிலுக்கு வணக்கம் வச்சுட்ருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட வீட்டை தான் காட்டுறாங்க. இதுதான் ஹீரோவோட வீடு. இந்த வீட்டுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. இந்த வீட்டோட பேரை பார்த்தீங்கன்னா ஓரிம் ஹிஸ்டாரிக் ஹவுஸ். இதுதான் இவங்களோட வீடு. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோவோட கிராண்ட் ஃபாதர் ஒன்று, அந்த கிராமத்தோட தலைவர் ஒரு ஆள். அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த தலைவர் சொல்கிறாரு, இளம் மாஸ்டர் யூன்போக் இல்லைன்னா இந்த திருடங்களை யாரும் பிடிச்சிருக்க மாட்டாங்க, பெரிய சாதனை படிச்சிருக்காரு நம்ம யூன்போக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த யூன்போக்கோட தாத்தா என்ன சொல்கிறாரு, 3 வருஷமாக நிறைய கலாச்சார பொருட்கள் திருடப்பட்டு இருக்குது, அதை எப்படியாட்டு தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. என்ட்ரி கொடுத்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம காப்பாற்றின அந்த வரைபடம் போலியானது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்ன போலியானது, நீ உனக்கு எப்படி தெரியும் அது அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாம் தாத்தா, நான் அதை செக் பண்ணி பார்த்தேன், அது ஃபேக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஒரிஜினலை அந்த தலைமை எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன் தாத்தா கேட்குறாரு, நீ அதை கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அந்த வேனு போயிட்டு இருக்கும்போது நான் பின்னாடி துரத்திட்டு போனேன், ஆனால் அது நான் துரத்திட்டு போனேன், அதனால் என்னால் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க தாத்தா கேட்குறாரு, அது எந்த பக்கம் போச்சுன்னு பார்த்தியா அப்படி கேட்டேன்னா, ஆமாம் அதை பார்த்தேன், அது சியோல் பக்கம் போயிருந்தா கூட பரவாயில்ல, சோல்னு போட்டிருக்கு, நம்ம வீட்டாண்ட போனால் அவனுக்கு படிக்க கூட தெரியாது, சியோல்னு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க தாத்தா என்ன சொல்கிறாரு, சரி அப்போ நீ உடனே அந்த சியோலுக்கு போய் அவனை கண்டுபிடிச்சி இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவன் ஓகே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ நமக்கு புதுசாக ஒரு கேரக்டர் இன்ட்ரோ பண்ணுறாங்க. அவங்க யாருன்னா யங் ஸ்டூடெண்ட், இந்த யூன்போக்கோட ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி. இவங்க நின்று ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மைதானத்தில். இப்போ யூன்போக் அந்த மைதானத்துக்கு வராரு. மைதானத்துக்கு அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாரு, நாளுக்கு நாள் உன்னோட திறன் அதிகமாகிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தேங்க்யூ மாஸ்டர் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். உடனே நீ ரெடியாக இருந்தால் நம்ம சியோலுக்கு பயணம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே நானும் ரெடி தான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இப்போது ஒரு ஓல்டு லேடியை காட்டுறாங்க. அவங்க இவங்க பயணத்துக்கு போகிறாங்க இல்லையா, அதனால் இவங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் தண்ணி பாட்டில் எல்லாமே அந்த இதில் அடைச்சி வச்சு இவங்க 2 வச்சும் பார்த்து போங்க, பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்புகிறாங்க. உடனே யூன்போக்கும் அங்கே பத்திரமா இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த ஓல்டு லேடியை கட்டி பிடிச்சிட்டு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பத்திரமா இருப்பேன், அவங்க பேச்சை கேட்டு நான் குணமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ சீனை கட் பண்ணால் ஹீரோயின் கிம்மை தான் காட்டுறாங்க. கிம் அங்கே ஒரு மாடல் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு சூடான ஒரு காஃபியை கொண்டு போய் கொடுக்காங்க. அவள் அதை குடிச்சிட்டு சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு இதுக்கு எனக்கு கொடுத்த, நான் உன்ட்ட சூடாக கேட்கல, ஜில்லுன்னு தான் கேட்டேன், எனக்கு போய் ஜில்லுன்னு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தா கையோடையே இருக்குது என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி அதை எடுத்து அந்த ஜூஸை எடுத்து இதுக்குள்ளே ஊற்றி இப்படி கலக்கிறாங்க. கலக்கிட்டு அதை எடுத்து மறுபடியும் ஒரு டம்ளரில் ஊற்றி அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அவங்க அப்படியே குடிச்சிட்டு, வா சூப்பராக இருக்குது, இதெல்லாம் நீ எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ நான் ட்ரெஸ்ஸு நீனும் எங்கே இருக்கு என் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. என் கூட வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் அவங்க கூட்டு போய், இந்த வரிசையில் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் உங்கள் ட்ரெஸ்ஸு, இதை தான் நீங்கள் போட்டுக்கணும். உடனே அவன் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறா. உடனே நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வெளியே போய் நிற்கா. உடனே கிம் இப்போ மைண்ட் வாய்ஸில் பேசுகிறா, நான் ஒரு வேலைக்காரி, உண்மையிலே நான் பிரைமேட்டின் அடித்தட்ட வேலைக்காரி, அசிஸ்டன்ட் டிசைனர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அங்கே போகிறா. அங்கே போய் உட்காந்து பார்த்தா ஒரிஜினல் டிசைனர் வந்துடுறாங்க. உடனே திரும்பி பார்க்க வணக்கம் அப்படிங்க. வணக்கம் சொன்னோடனே அந்த டிசைனரும் வணக்கம் போட்டுட்டு அங்கே நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது, அதை எடுத்து தின்னுட்டுருக்கா. தின்னு முடிச்சோன்னே அந்த மாடல் இருக்கா இல்லையா, அவள் ட்ரெஸ்ஸை போட்டு வந்துடுறா. வந்தோடனே இவள் வேகமாக ஓடி போய் சூப்பராக இருக்கே ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கா. ஹீரோயினி தான் கட்டுறாங்க. ஹீரோயினி என்ன பண்ணிகிட்ருக்கா, அந்த பிரமிடு சொல்லியிருப்பா இல்லையா, பிரமிடில் கடைசியில் ஹீரோயினி இருக்கா, அதுக்கு மேலே அந்த டிசைனர் இருக்கா, அதுக்கு மேலே அந்த மாடல் இருக்கா, அதை தான் காட்டுறாங்க. அதுக்கு மேலே சீன் போட்டிருக்கு, அதாவது கார்மில்னால்
அப்படின்னா ஒரு பெரிய பிராண்டு. இப்போ வந்து அந்த மாடல் கட்டுறாங்க. மாடல் வந்து இந்த டிசைனர் இருக்கார் இல்லையா, அவள் வந்து ஹேண்ட்பேக்கில் இந்த காமிலோட பிராண்டு போட்ட ஹேண்ட்பேக் போட்டிருக்கா. அதை பார்த்து வா சூப்பராக இருக்குது, எனக்கு இந்த ஹேண்ட்பேக் தரியா அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த டிசைனர்கிட்டேருந்து இந்த மாடல் பிடுங்குறா. உடனே அந்த டிசைனர் வந்து இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது, இது கோடிக்கணக்கில் இருக்கும், இதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பந்தா காட்டுறா. உடனே இந்த மாடல் கோவப்பட்டு இந்த பேக்கை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கல, இதை கலட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போயிடுறா. ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸை கலட்ட பார்க்குறா. அது ரொம்பவும் டைட்டாக இருக்குது. உடனே இந்த டிசைனர் ஹீரோயின் கிம்மு கிட்ட கண்ணை கட்டுறா, அப்போ கலட்டு அப்படின்னு. உடனே அவளும் போய் இழுத்து பார்க்குறா. அப்படியே 2 பேரும் சேர்ந்து அப்படியே இழுத்தாங்க அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி. இழுத்துட்டே இருக்காங்க. டபார்னு கீழே விழுந்துடுறாங்க. ட்ரெஸ்ஸு கலந்து விழுந்துடுறது. கீழே விழுந்ததில் நம்ம கிம்முக்கு லைட்டாக அடிபட்டுட்டு கையில். இப்போது நம்ம மாடல் இன்ச்சு நடந்து போனோன்னே அவள் ஹீல்ஸ் உடஞ்சி கீழே விழுந்துடுறான். மறுபடியும் கீழே விழுந்தோன்னே எல்லோரும் எழுப்பி விட்றாங்க. எழுப்பி விட்டு அவள் மறுபடியும் வெளியே போயிடுறா. இப்போ எல்லோரும் அங்கே போயிட்டாங்க. இப்போ வந்து கிம்மு வந்து அடிப்பட்ட கையோடு வெளியே வரா சோகத்தில். இப்போது இன்னொருத்தன் வரான். இவன் தான் லீ. நம்ம கிம்முக்கு வந்து லீ மேலே ஒரு அட்ராக்ஷன், அதாவது லவ். லீயை பார்த்தோன்னா அப்படி பல்ல கட்டுறா. அப்போ பார்த்திங்கன்னா இந்த டிசைனர் வந்துடுறா. டிசைனர் வந்து லீ கிட்ட நமக்கு மீட்டிங் இருக்குது வா போகணும் அப்படின்னு சொல்கிறா. உடனே லீயும் ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மோட கையை பார்க்குறான். பார்த்துட்டு பேக்கை கீழே வச்சுட்டு ஃபைல் மாதிரி ஒன்று இருக்குது, அதை எடுத்து கொடுத்துட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் நீ செக் பண்ணிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறான். அவளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு வாங்கிக்கிறா. அப்படி சீனை கட் பண்ணால் கிம்மோட வீட்டை தான் கட்டுறாங்க. கிம்மோட வீட்டில் வந்து ஒரு மிஷினு, நிறைய நூற்கண்டு எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த லீவோட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவும் அவளோட அந்த வாலில் ஒட்டியிருக்கு. இப்போது இந்த வெளியே வர பார்த்தீங்களா, இவ தான் கிம்மோட தம்பி. இவன் வந்து என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, என்ன சாப்பாடு இது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எப்போ பார்த்தாலும் இதே சாப்பாடு எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். நான் ஒரு கார்ட்டூன் ஆர்டிஸ்ட்டு, எனக்கு வந்து புரதம் சத்து தேவை, எனக்கு நல்ல கறியாக வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோனே அப்படியே முறைச்சி பார்த்தோன்னா சாப்பாடுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். இவளும் அந்த மிஷின் எடுத்து தைக்க போனால் அந்த மிஷின் ஒர்க் ஆக மாட்டேக்கு. உடனே அந்த மிஷின் கூட பேசுகிறா. மிஷின் கூட நான் எப்படி உன்னை விட முடியும், நீ என்னோடய செல்லம் இல்லையா, ஒர்க் ஆகு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கா. அவனும் அடிச்சிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா அவள் வீட்டில் ஒரு பெரிய போஸ்டர் ஒன்று இருக்குது. அதில் வந்து அடுத்த காமில் யார் அப்படின்னு போட்டிருக்கு. உடனே அவள் மிஷின்கிட்ட சொல்கிறா, நீ இப்படி மக்கர் பண்ணால் நான் எப்படி அடுத்த காமில் போட்டியில் வெற்றி பாரிஸுக்கு போவேன், நீ ஒழுங்காக ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷின்கிட்ட கெஞ்சிகிட்டு இருக்கா. உடனே இவன் தம்பி என்ன சொல்கிறான், அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். உடனே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மிஷினை ட்ரை பண்ணி பார்க்க மறுபடியும் அந்த மிஷின் ஒர்க் ஆகிடுது. இப்போ தச்சு முடிச்சுட்டு அந்த பையை எடுத்து நான் போஸ்ட் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பிகிட்ட காட்டிட்டு அந்த இதை போஸ்ட் போடுறா. அந்த பையை போஸ்ட் போட்டதுக்கப்புறம் ஒரு லைக் உழுது. யாரோ லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சந்தோஷப்படுறா. உடனே யாருன்னு பார்த்தா போக்ஸு அப்படின்னு போட்டிருக்கு. போக்ஸுவா, அவன் மோசடிக்காரனாச்சே அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம கிம்மு வந்து அப்படிலாம் என் ரசிகனை பற்றி சொல்கிறாத அப்படிங்க. போக்ஸு வந்து இந்த பையன் ரொம்பவும் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். உடனே அதை அவன் தம்பிகிட்ட காட்டி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். உடனே அவன் தம்பி அந்த பையை வாங்கிட்டு இதோட லேப்டாப்புக்கு சரியாக இருக்கும், நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவள் பிடிங்கிட்டு இது வேற ஒருவருக்கு கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். அவன் தம்பி என்ன பண்ணுறான், காலண்டரை பார்க்குறான். காலண்டர் பார்த்தோன்னா லீக்கு பிறந்தநாள்னு புரியுது. அதை பார்த்துட்டு அவன் தம்பி ஒன்று சொல்கிறான், நான் ஒன்று சொல்லுவேன், நிறைய சீரியஸாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆண்களுக்கு பொதுவாகவே கையில் பண்ணது எதுவும் பிடிக்காது, பிராண்டட் தான் பிடிக்கும், நீ இதை கொடுக்காத அப்படின்னு சொல்கிறான். உடனே அவள் சொல்கிறா, இல்லை அவர் வித்தியாசமானவர், இதை தான் அவருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கொண்டு போகிறான். ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா எல்லாருமே அவருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இவன் வந்து அந்த டேபிளில் உட்காந்து அவள் திரும்பி பார்த்துட்ருக்கா எல்லாரையும். ஆனால் எல்லோரும் என்ன கிஃப்ட் கொடுக்காங்க பார்த்தீங்கன்னா, காமில் கிஃப்ட் தான் கொடுக்காங்க. அதாவது அந்த காமிலி பிராண்டடு இதை தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த டிசைனர் இருக்கார் இல்லையா, அவளும் ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று கொடுக்க, அது காமில் தான். அதை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டுருக்காரு. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, கிம்மு அவள் பைக்குள்ளே வச்சுருக்காரு இல்லையா, அந்த இன்னொரு பை அவள் தயாரித்த பை, அதை எடுத்து பார்த்துட்டு இதை நம்ம கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கிறா. இப்போ ஆஃபீஸ்க்கு வெளியே வந்து நேற்று கொடுத்த ஃபைல் எடுத்து கொடுக்குறா. அதுக்குள்ளே பார்த்தோன்னா அந்த பை இருக்குது, அவள் செஞ்ச பையை. இதை பார்த்துட்டு அவன் என்னது அப்படின்னு கேட்டோன்னே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்கிறா. அதை பார்த்துட்டு நீ அதை பண்ண அப்படின்னு கேட்கான்.
அவனும் ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே கிம்மு சொல்கிறான் அந்த பிராண்டோட ஒப்பிடும்போது இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம உருட்டு லீ இருக்கான் இல்லையா, அவன் வந்து உருட்டுன்னு உருட்டுறான். இது ரொம்ப நல்லாயிருக்கு, இனி என்னோட பொக்கிஷம் அப்படி அப்படின்னு உருட்டுறான். உடனே நம்ம டிசைனர் இருக்கா இல்லையா, அவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இந்த டிசைனர் வந்தோடனே நம்ம கிம்மு வந்து வேகமாக போய் அந்த செடிக்கு பின்னாடி ஒளிய குனிஞ்சுக்கிறா. இப்போ அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இது என்னது இது அப்படின்னு டிசைனர் இருக்க உடனே இல்லை அதை கீழே கிடஞ்சி அப்படின்னு சொல்லி லீ போய் சொல்கிறான். உடனே திரும்பி பார்க்குறான், அவளுக்கு சோகமாயிருது. ஓகே காய்ஸ், இதோட இந்த எபிசோட நிப்பாட்டிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய முதல் வாய்ஸ் ஓவர். போக போக இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன்.